x squared minus 2x divided by x squared plus 2x into 3x plus 6 divided by x minus 2. இந்த x squared minus 2xல இருந்து காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ x வெளியே எடுத்தீங்கன்னா இந்த x ஸ்கொயர்டில் ஒரு x இருக்கும், மைனஸ் x வெளியே எடுத்தா 2 இருக்கும், டிவைடு பை அகைன் x காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா x இன்ட்டு இந்த இடத்துல பிளஸ் ஆகிடும், x பிளஸ் 2 இருக்கும், இன்ட்டு 3 2s are 6 பிரிக்கலாம். ஸோ 3 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா x பிளஸ் 2 ஆகிடும். whole thing divided by x minus 2. So x minus 2. இதில் இந்த x minus 2 cancel, x plus 2 cancel, x க்கு x cancel. So final answer பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இதில் final answer. Option B. Denominator பார்த்தீங்கன்னா a minus b இருக்கு, இங்க என்ன இருக்கு b minus a இருக்கு. இந்த denominator நம்ம a minus b அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா முன்னாடி மைனஸ் சேர்க்கணும். அதாவது b minus a a minus b னு சேஞ்ச் பண்ணா முன்னாடி மைனஸ் ஏற்றணும். இந்த மைனஸை பிளஸ்ஸால மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆயிடும். ஸோ a cube டிவைட் பை a minus b பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் b cube டிவைட் பை இந்த b minus a minus b னு மாறிடும். இப்போ இதோட பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு இல்லையா, அதனால ஒரே a minus b போட்டுட்டு மேல அதை அப்படியே மைனஸ் பண்ணலாம், a cube minus b cube. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த a cube minus b cubeக்கு ஃபார்முலா இருக்கு, a minus b into a squared plus ab plus b squared. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா டிவைடில் இருக்கிற a minus bக்கு a minus b கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனலாக a squared plus ab plus b squared கிடைக்கும். ஆப்ஷன் A. root of 81 into root of x divided by 9 is equal to 3 எனில் x squared இன் மதிப்பை காண்க. ஸோ இந்த கணக்கில் இந்த root of 81க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 9 into root of x divided by 9 it is equal to 3. The 9 cancel, 1 into root of x it is equal to 3. So இதை வச்சு x கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த 2க்கு ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ x is equal to 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். இது வந்து எதனுடைய ஆன்சர், எக்ஸோட ஆன்சர். பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கேட்குறாங்க இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இந்த 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வேர் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 81. ஆப்ஷன் பி. ரூட் ஆஃப் 5 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ரூட் ஆஃப் 5 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இருபுறமும் ஸ்கொயர் பண்ணுறோம், இட் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 5 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இந்த பிளஸ் 5 இங்கே வந்து ஆகிடும், மைனஸ் 5 மாறும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 minus 5. இந்த கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் த ஹோல் பவர் 1/3 பிரிக்கலாம் இல்லையா, இட் இஸ் ஈக்குவல் டு 9ல 5 லெஸ் பண்ணால் 4. அகைன் இதை இருபுறமும் கியூப் ரூட் ஆஃப் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் 1/3 த ஹோல் பவர் 3 இட் இஸ் ஈக்குவல் டு 4 cube. Where x is equal to 4 cube means 4 into 4 into 4. 4 4s are 16, 16 4s are 64. Where x is equal to 64. Option C. x in மதிப்பை காண்க. Value of x. 10 power x plus 10 power x plus 10 power x divided by 5 power x plus 5 power x is equal to 96. இதில் நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 10 power x காமனாக வெளியிடுங்க. ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 1 plus 1 டிவைடு பை 5 power x காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 1 இட் இஸ் ஈக்குவல் டு 96. ஸோ 10 power x இன்ட்டு இதை ஆட் பண்ணீங்கன்னா 3 டிவைடு பை 5 power x இன்ட்டு 2 இட் இஸ் ஈக்குவல் டு 96. இந்த 10 power x 5 power x பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, a power n டிவைடு பை b power n is equal to இந்த பவர் ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா a by b ன்னு போட்டு the whole power n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ 10 டிவைடு பை 5ன்னு போட்டு the whole power x it is equal to இந்த 96 இந்த 3/2 இந்த சைடு வந்ததுன்னா 2/3 சேஞ்ச் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 3 2s are 6. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம். ஸோ 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64. இந்த 64 2 வரா மாதிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 6ன்னு பிரிக்கலாம் இல்லையா? ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. 2 power x is equal to 2 power 6 na, the 2 to 2 cancel where x is equal to 6. So this is final answer, option B. Thanks for watching.